அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் யாமினி. இன்றைக்கு பார்த்து ரசித்த என்னை கவர்ந்த ஒரு அழகிய பூந்தோட்டத்தை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்கோ இந்த காணொளிக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பாருங்க, நந்தியாவட்ட பூ பூத்துருக்குது, அப்படியே கொத்தா பூத்துருக்குது, நல்ல அழகாக இருக்குது. இந்த பூ மிகவும் குளிர்மையான பூ. கண்வருத்தம் வர்ற நேரத்தில் இந்த பூவை எடுத்து ஒரு கப்பில் தண்ணி எடுத்துட்டு அந்த கப்புக்குள்ளே இந்த பூவை போட்டுட்டு அதை அந்த பூவை எடுத்து அப்படியே கண்ணில் ஒத்தி அப்படி சேர்த்தோம்னு சொன்னால் அந்த கண்வருத்தம் இல்லாமல் போகும். இந்த கண்வருத்தம் கூட்டுக்கு தானே வருது. இந்த பூ குளுமையான பூண்ட வழியாக அப்படி செய்தால் கண்வருத்தம் மாறும். இதில் பாருங்க, அழகிய எக்ஸோரா பூ பூத்துருக்குது, நல்ல அழகாக இருக்குது இந்த பூவும். இந்த பூவை பாருங்க, நல்ல கொத்தாவும் நல்ல ஒரு சிவப்பாகவும் இருக்குது, மிகவும் அழகாக இருக்குது, பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. பூவை பெறவும் கையில் அப்படி பிடிக்கல, அவ்வளோ ஒரு அளவு கலந்த ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த பூ பாருங்க, இது எக்ஸோராவில் ரோஸ் கலர் எக்ஸோரா, இதுவும் நல்ல அழகாக இருக்குது. பூ குறைவாக தான் இருக்குது, ஆனால் நல்ல அழகாக இருக்குது. இதில் பாருங்க, கனகாம்பரப்பூ. இந்த கனகாம்பரப்பூ அந்த காலத்திலிருந்து இந்த காலம் மட்டும், எந்த காலம் வரைக்கும் இந்த பூவைத்தான் ஒரு திருமண வீடு, ஒரு நல்ல விசேஷ நிகழ்வுகளுக்கு பெண்கள் சரங்கட்டி அப்படியே சூடிக்கொள்வார்கள். இந்த பூவின் தரம் எப்போவுமே கூடி குறையாது, எப்போவுமே சமனாகத்தான் இருக்குது. அதால் இந்த பூவை தொடர்ச்சியாக இந்த பூஞ்செடியை பாதுகாத்து வச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இதில் பாருங்கள், இது மஞ்சள் கோன்பூ. இந்த பூவையும் பாருங்க, நல்லா அழகாக இருக்குது. இது மாலையில் கட்டிக்க கீழே கொஞ்சம் எல்லாம் வச்சு கட்டினா நல்லா அழகாக இருக்கும்.
இதில் பாருங்க நல்ல செவளனி கலரில் அடுக்கு செவ்வரத்தம்பூ நல்ல அழகாக இருக்குது. இதில் பாருங்க ஆரஞ்சு கலர் எக்ஸோரா, இதுவும் நல்ல அழகாக இருக்குது இந்த பூவும். இதில் பாருங்க குபேரன் மரம் வச்சிருக்கணும். இந்த இலையில் வந்து 21 இலை வந்தால் நல்லம்னு சொல்லுவார்கள். இதில் பாருங்க இந்த ஒரு பூச்சாடியில் கள்ளி நிற்கிது. இந்த கள்ளி முந்தி வந்து வேலி வழியை வச்சு நிறைய கள்ளியாக இருக்கும். இப்போ வந்து அது இல்லாமல் போயிட்டுது. இந்த சாடியில் மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கணும், அழகாக இருக்குது. அப்படியே வேங்கஞ்சால புசந்தாஸ் பூ நல்ல பெரிய மரமாக பூத்துருக்குது. நல்ல அழகாக இருக்குது. 2 மாமரம் முட்டை கூடிய நடுவில் மேலே உயர்ந்து பூத்துருக்குது. நல்ல ஒரு அழகாக இருக்குது. அப்படியே இதில் பாருங்க 2 பக்கம் எக்ஸோரா வச்சிருக்கணும், நல்லா இருக்குது. அப்படியே சங்கால சைட்டுக்கு கிணத்துரி சைட்டுக்கு கமுகம்புள்ளையே நல்ல ப்ரோட்டன்ஸும் இருக்குது. அப்படி ஒரு அழகாக இருக்குது பார்க்கல. இந்த எக்ஸோராயும் இந்த இடத்தையும் பாருங்க நல்ல அழகாக இருக்குது. அப்படியே நடுவில் பாருங்க இந்த முத்தத்தை கூட்டி விட்டுருக்கணும், நல்ல அழகாக இருக்குது. அந்த முத்தத்தில் சீவந்ததுகள் போடாமல் முத்தம் கூட்டி விட்டுருக்கிற ஒரு அழகு வந்து ஒரு தனி ஒரு அழகாக இருக்குது. அப்படி இதில் பாருங்கள் வெள்ளை கலர் முசந்தாஸ் பூத்துருக்குது, நல்ல அழகாக இருக்குது. இதில் பாருங்க மஞ்சள் கோன்பு நல்ல அழகாக பூத்துருக்குது. அப்படியே பின்னுக்கும் இந்த வீடு அப்படியே ஒரு நல்ல ஒரு அழகாக தருகுது. இதில் இந்த கொடி மஞ்சள் பூ பூத்துருக்குது கோன்பு, இதுவும் அழகாக இருக்குது. அப்படியே பாருங்க இந்த கேட்டுக்கு போகிற பாதியை பாருங்க 2 பக்கம் ப்ரோட்டன்ஸ் வச்சிருக்கணும். அதோட இந்த பனைமரம் ஒரு பக்கத்துக்கு அப்படியே நேராக வச்சிருக்கணும், நல்ல ஒரு அழகாக இருக்குது. இதில் பாருங்க அடுக்கு செவ்வரத்தம்பூ பூத்துருக்குது, இதுவும் ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குது.
இதில் பாருங்கள் செவ்வரத்தம்பூ பூத்துருக்குது. நல்ல ஒரு அழகாக இருக்குது. மேலே அந்த தோற்றத்தை பாருங்கள், நல்ல ஒரு அழகாக இருக்குது. இப்போ இந்த செவ்வரத்தம்பூவை பார்த்து ரசிச்சிருக்கீங்க. அப்படியே வாங்கும் சின்ன எக்ஸோரா எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்க இந்த சின்ன எக்ஸோரா இன்னொரு அழகாக பூத்துருக்குன்னு சொல்லி. நிறைய பூ பூத்துருக்குது, நல்ல அழகாக இருக்குது. அப்படியே பாருங்கள் இந்த கோன்பூவும் நல்ல அழகாக இருக்குது. இதுவரை இந்த அழகிய பூக்களை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்ய போகின்றேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. இதுவரை எனது காணொலியை பார்த்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.